அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனல் முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக துவாக்களையும் குர்ஆனையும் எப்படி அரபியில் ஓதுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் நம்ம எப்படி தொழணும், அதுக்கு என்னென்ன துவாக்களை ஓதணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அதோட தொடர்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முந்தைய வீடியோவில் நம்ம எப்படி நியத்து வைக்கணும், காபாவை முன்னோக்கணும், அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்ன துவா ஓதணும், தக்பீர் கட்டியவுடன் என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கு அடுத்ததாக தக்பீர் கட்டினதுக்கப்புறம் நம்ம அல்லாஹும்ம பாயித் பைனி அப்படிங்கிற துவா. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன், அது எப்படி ஓதணும்னு. அதை ஓதி முடித்ததுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணும். ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனதுக்கு அப்புறம் துணை சூறாக்களை ஓதணும். நீங்கள் எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இமாமை பின்பற்றி தொழும்போது நம்ம ஓதணுமா அப்படின்றது. ஜமாத்தா தொழும்போது இமாம் சப்தமிட்டு ஓதுனாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம மௌனமாக அவங்க ஓதுறதை கேட்கணும். அதுக்கு ஆமீன் மட்டும் அவங்களோட சேர்ந்து சொன்னால் போதும். இதே சப்தம் இல்லாமல் ஓதக்கூடிய ரக்காயத்துக்களை நம்ம பின்பற்றி தொழறவங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது கடமை. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இமாமை பின்பற்றி தொழும்போது அவங்க சப்தம் இல்லாமல் ஓதுனாங்கன்னா அப்போ நம்ம அல்ஹம்து ஓதலாம். அது முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆமீன் கூறணும். ஏன்னா சப்தமிட்டு ஓதும் தொழுகையில் இமாம் ஓதும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆமீன் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, யாருடைய ஆமீன் வானவர்கள் கூறும் ஆமீனுடன் நேரத்தால் ஒத்து அமைந்து விடுகிறதோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒவ்வொரு முறையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது இமாம் ஆமீன் சொல்லும்போது நம்மளும் கூறுறது நமக்கு கடமை. அது மூலியமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தரான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்ததுக்கப்புறம் துணை சூறாக்களை நம்ம ஓதணும். அது நமக்கு ஒரு ஃபுல் சூறாவும் ஓதலாம், அது சின்னதோ பெருசோ, இல்லை சில வசனங்களை கூட ஓதலாம். சரியா? இது முதல் ரக்காயத்தில். இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் துணை சூறாவும் ஓதணும். இதே மூன்றாவது நான்காவது ரக்காயத்துகளில் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியும் இருக்காங்க. அதனால் இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் முக்கியமாக தொழுகையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் எப்படியெல்லாம் பின்பற்றியிருக்காங்களோ அது போல் பின்பற்றுறது நமக்கு ஒரு கட்டாய கடமையும் கூட. அதனால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும். ருக்கு செய்யும்போது ருக்கு போகிறதுக்கு முன்னாடி இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ருக்கு செல்லணும். ஏன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நம்ம இந்த தோல் புஜம் வரைக்கும், சரியா, இதே மாதிரி 2 கையும் உயர்த்தி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு தான் ருக்கு செஞ்சுருக்காங்க. எப்போவுமே ருக்கு செய்யும்போது முதுகை வளைக்கக்கூடாது. ஏன்னா யாருடைய முதுகை வளைவின்றி நேராக நிறுத்தலையோ அவங்களோட தொழுகை செல்லாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏன்னா நம்ம எப்போவுமே முதுகை இதே மாதிரி நேராக வச்சுருக்கணும். ருக்கு செய்கிறப்ப தலையை மேலே உயர்த்தவும் கூடாது, கீழே வளைக்கவும் கூடாது. ரெண்டுக்கும் மத்தியில் சமநிலையில் இருக்கணும். அதுக்கு இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகிய முறையில் ஒன்றுத்தையும் சின்ன சின்ன விஷயத்தை கூட நமக்கு புரிகிற மாதிரி விளங்குற மாதிரி அழகாக சொல்லி தந்திருக்காங்க, காட்டி தந்திருக்காங்கங்கும் போது நம்ம எல்லா விஷயங்களையும் அவங்கள இன்ச்சாக ஃபாலோ பண்ணுறது நமக்கு சுன்னா மட்டும் கிடையாது, கடமையும். அது மட்டும் இல்லாமல் ருக்கு செல்லும்போது நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும்னா, நம்ம எங்கே சஜிதா செய்வோமோ, அப்படி இல்லைன்னா நம்மளோட தலை எங்கே இருக்கோ அதுக்கு நேராக இருக்கணும். நம்மளுடைய முழங்காலில் கைகளை விரித்து பரப்பி பிடித்த மாதிரி இருக்கணும். அதில் இந்த ருக்குல என்ன ஓதணும்? சுபஹான ரப்பியல் அலீம். இதை சில பேர் செய்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, சுபஹான ரப்பில் அலீம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சுபஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிறது தான் சரியான உச்சரிப்பு. இதை குறைஞ்சது ஒரு முறை கட்டாயம் கூறணும். அதுக்கப்புறம் எத்தனை முறை வேணும்னாலும் கூறலாம்.
சுபஹான ரப்பியல் அலீம். இது மாதிரி ருக்குவிலிருந்து எழும்போதும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கைகளை உயர்த்தணும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கைகளையும் தோல் புஜம் வரைக்கும் இல்லைன்னா அந்த காது அந்த கீழ் நுனி வரைக்குமே உயர்த்திருக்காங்க. உயர்த்திட்டு கீழே விட்டுருணும். ரப்பனா லக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படிங்கிற துவாவையும் ஓதலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த அழகிய முறையில் அவங்க எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுவப்பட்ட முறை இது மாதிரி நீங்கள் தொழுதுட்டு இருக்கீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இதில் என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ இன்ஷால்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சி ருக்குலேருந்து எழுந்தாச்சு. அதுக்கு அடுத்தது எப்படி சஜ்தா செய்யணும், சஜ்தாவில் எப்படி உட்காரணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நமக்கு காட்டி தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்றுத்தையும் இதோடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா, அதோட துணை சூறா, அப்புறம் ருக்கு எப்படி செய்யணும், ருக்குலேருந்து எப்படி எழும்பணும், அதில் என்ன ஓதணுங்கிறத பார்த்துருக்கோம். இதை இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அல்லாஹ் ரஹ்மான் நம்மளுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.